ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் பிளஸ். நம்ம கலை திருவிழா 2026 to 27 களம் சூடு பிடிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டு சுட்டி குட்டீஸ் செல்லங்கள் எல்லாருமே மேடையை கலக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க, நம்ம ஹையர் செகண்டரி பிள்ளைங்க எல்லாமே கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா கதை சொல்லல் போட்டி அப்படின்னு வரும்போது நிறைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, மேம் 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, ஆனா குழந்தைங்க 3 நிமிஷத்துலயே கதையை சொல்லி முடிச்சிடுறாங்களே. ஈவன் நீங்க ஏற்கனவே போட்ட அந்த கதை சொல்லுதல்ல கூட ஒரு 3 நிமிஷத்துலயே முடிஞ்சிருது மேம், மிச்ச நேரத்துக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கதான் நம்ம ஒரு மாபெரும் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இந்த ரகசியத்தை உங்களுக்கு யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கதையை போடுவாங்க, கதையை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க. அரசு வழிகாட்டுதலின்படி கதை சொல்லல் போட்டிக்கு நடுவர்கள் 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 100 மார்க்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அந்த மேஜிக் ஃபார்முலாஸ், 4 மேஜிக் ஃபார்முலாஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கதை கரு. கதைய வாசிக்கிறதோ இல்ல சொல்றதோ முக்கியம் இல்ல, அந்த கதை சொல்லுற முறைதான் ரொம்ப முக்கியம். அந்த கதையோடைய தொடக்கம், நடுவுல வர அந்த சுவாரஸ்யம், இறுதியில வர ஒரு அருமையான நீதி, இதையெல்லாம் குழந்தை எப்படி நேர்த்தையா கொண்டு வருது, எவ்வளவு அழகா சொல்லுது, எவ்வளவு தெளிவா சொல்லுது அப்படிங்கறத நடுவர்கள் கவனிப்பாங்க. அந்த கதை கருவுக்கு 25 மதிப்பெண்கள். அந்த 25 மதிப்பெண்கள் நடுவர் கொடுக்க வேண்டியது கதை கருவுக்கு. 2வது உடல் மொழி அப்படின்னு சொல்லி அந்த பாடி லாங்குவேஜுக்கு 25 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. எப்படின்னா, குழந்தை ஒரே இடத்துல நின்னுகிட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க கூடாது கதைய. சிங்கம் வரும்போது அந்த கம்பீரம், முயல் வரும்போது வேகமான அசைவு, பாட்டி வரும்போது உடம்ப வளைச்சு பேசுறதுன்னு மேடைய ஆளுமை பண்ணி கைகளை அசைச்சு பேசும்போதுதான் அந்த 25 மார்க் முழுசா கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல உடல் மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது தெளிவான உச்சரிப்பு. தமிழ் மொழியோடைய அழகே அதனுடைய தெளிவான உச்சரிப்புல தான் இருக்கு. அவசரப்படாம வார்த்தைகளை தெளிவா ராகத்தோட குழந்தை வெளிப்படுத்தணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு 25 மதிப்பெண்கள். அடுத்தது இயல்பு தன்மை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை ஏதோ பயந்து பயந்து மனப்பாடம் பண்ணினதை சொல்ற மாதிரி இருக்கவே கூடாது. தன்னுடைய சொந்த கதைய தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இயல்பா சொல்ற மாதிரியான அந்த நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அண்ட் இதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கதைக்கு தேவையான பொருட்களை நிச்சயமா பயன்படுத்தணும். பொருட்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கறத இங்க எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் பொருட்கள் பயன்படுத்துறவங்களுக்கு தான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். அதாவது அந்த இது எப்படின்னா, அந்த மேடை ஆளுமை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு இந்த இது எல்லாமே பார்ப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது யூஸ் பண்ணினா கூடுதல் மார்க்ஸ், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்ப நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேட்டுக்கோங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கதைய வெறும் வார்த்தைகளா கடகடன்னு சொன்னா 2 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். ஆனா இந்த கதை கரு, உடல் மொழி, தெளிவான உச்சரிப்பு, இயல்பு தன்மை, இது 4ஐயும் சேர்த்து குழந்தைங்க மேடையில வாழ்ந்து காட்டணும். கதைய ஒப்பிக்க கூடாது. அந்த மேடையில அவங்க அப்படியே அந்த கதை கூடவே வாழ்ந்து காட்டுற மாதிரி இருக்கணும். அந்த 5 நிமிஷம் நிச்சயமா பத்தவே பத்தாது. நேரமும் கச்சிதமா முடியும். நடுவர்களும் கை தட்டி 100க்கு 100 மதிப்பெண்ணை அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அந்த கதையை அந்த இடத்துல குழந்தை போய் வாசிக்கிறதோ சொல்றதோ தாண்டி அந்த கதையில அந்த குழந்தை ஒரு கதாபாத்திரமாவே வாழ்ந்து காட்ட வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு கதைய மனப்பாடம் செய்ய வைக்காதீங்க. கதைய காட்சிப்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ ஒரு டயலாக் பேசுறாங்களா, அந்த டயலாக் ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியா அவங்க கையில கொடுத்து விடுங்க. அதே போல ஒரே இடத்துல நின்னு பேசாம அந்த மேடையில அவங்க நடந்து பேசுற மாதிரி இருக்கணும். அனிமல்ஸ் வருதுன்னா அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கற மாதிரி நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ நம்ம குழந்தைங்க அங்க வெறும் போட்டியாளர்கள் மட்டும் இல்ல, நாளைய மேடை நாயகர்கள். அவங்கள நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க, உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி செய்ய, இப்படி நட, இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே.
இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மேம் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்துல கதையை எப்படி நாங்க அமைக்கிறது, அந்த குரல் மாற்றம் பாவனைகள் எல்லாம் எப்படி நாங்க செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி கதைய இந்த 4 அளவுகோல்களையும் பயன்படுத்தி நானே ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி காட்டுறேன். இதை அப்படியே உங்க குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுங்க. இப்ப எடுத்துக்காட்டு கதையை பாருங்க. கதை நான் எடுத்திருக்க டாபிக் சிறகடித்த குட்டி குருவி. சிறகடித்த குட்டி குருவி. இப்போ இதனுடைய மைய கருத்து என்னன்னா, இளையோர் திறன்ல இந்த தன்னம்பிக்கையை பத்தி வந்திருக்கும். ஸோ இளையோர் திறன்னா ஸோ எப்படி கதையை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கிறப்ப அந்த தொடக்கத்துல நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் பண்றோம். இப்ப வணக்கம் சொல்றோம்னா கூட 2 கையையும் கூப்பி நம்ம எப்படி வணக்கம் சொல்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்மளுடைய நடுவர்கள் தெளிவா வாட்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் கண்டிப்பா பேசி ஆகணும். அப்படி பேசினாதான் நம்ம பிள்ளைங்களை ஜெயிக்க வைக்க முடியும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற கதையோடைய தலைப்பு சிறகடித்த குருவி. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வணக்கம் சொல்றப்ப கைகளை சேர்த்து வச்சு நிதானமான குரல்ல புன்னகையோட அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லணும். இப்போ இன்னைக்கு சொல்ல போற கதையோடைய தலைப்பு சிறகடித்த குட்டி குருவி அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த சிறகடித்த குட்டி குருவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம கைகளை இறகுகள் போல மெதுவா அசைச்சு மென்மையான குரல்ல பேசணும். அதுக்கு அடுத்தது இப்பதான் நம்ம கதைய ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறப்ப அந்த கைகளை கட்டி சோகமான முகத்தோடு மெல்லிய குரல் பேசணும். சரிங்களா? ஒரு அடர்ந்த காட்டுல சின்னன்னு ஒரு குட்டி குருவி இருந்துச்சாம். அந்த காட்டுல இருக்கிற பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் தினமும் ரொம்ப உயரத்துல பறந்து போய் பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா வாழும். ஆனா நம்ம சின்ன குட்டி குருவிக்கு மட்டும் உயரமா பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். சின்ன நினைச்சுச்சா, ஐயோ நாம இன்னும் சின்ன குழந்தை, நம்ம சிறகுகள் ரொம்ப சின்னது, நம்மளால அவ்வளவு உயரத்துலாம் பறக்க முடியாதுன்னு சோகமா மரக்கலையில உட்கார்ந்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு பெரிய கழுகு சின்னுவ பாத்துச்சான். ஏய் சின்னு, ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க? உனக்குள்ள பறக்கக்கூடிய திறமை இருக்கு, முயற்சி செஞ்சு பார்க்காமலேயே நான் சின்ன பையன் என்னால பறக்க முடியாதுன்னு நினைக்க கூடாது. இளையோர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலமே அவங்களுடைய முயற்சி தான் அப்படின்னு கம்பீரமா சொல்லுச்சான். அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். கொக்கு சொல்லுது இல்லைங்களா, அந்த மாதிரி கழுகு சொல்லுது இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் சொல்லணும். கழுகு சொன்ன வார்த்தை அந்த சின்னோடைய மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சான். ஆமா இல்ல, முயற்சி பண்ணாம நாமே ஏன் பயப்படணும் அப்படின்னு நினைச்சுச்சான். உடனே சின்னு தன்னுடைய சின்ன சின்ன சிறகுகளை விரிச்சு பட் பட் பட்டுன்னு அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல பறக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும். அதே போல ஒரே இடத்துல நிக்காம கொஞ்சம் நடந்து அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா சூப்பரா இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் தள்ள அடிச்சான், ஆனா பயப்படல. முழு நம்பிக்கையோட சிறகு அடிச்சு பறந்தப்ப, வாவ் சின்னு, அந்த நீல வானத்துல மத்த பெரிய பறவைகளை விடவும் ரொம்ப அழகா உயரமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வயது என்பது வெறும் எண் தான். தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா எந்த ஒரு இளையோராலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நன்றி வணக்கம் சொல்லணும். ஸோ இப்ப பாத்தீங்களா, நீங்க இந்த கதையில அந்த கழுகு வரும்போது கம்பீரமான குரல் இருக்கணும், குட்டி குருவி வரும்போது அந்த சோகமான பாவனை, பறக்கும்போது அந்த கைகளின் அசைவு, இறுதியில இளையோர் திறன் பற்றிய அந்த தெளிவான நீதி, இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி குரல் மாற்றம், முகபாவனை, கை அசைவுகளோடு குழந்தைங்க கதையை சொல்லும் போது அந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா மாறும். நடுவர்களும் முழு மதிப்பெண்களை அள்ளி கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து, இந்த கதையை தான் நீங்க சொல்லணும் நான் சொல்ல, இதே மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இந்த பாவனைகளோட பயிற்சி கொடுங்க. நம்ம குழந்தைங்க நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.